வி த லீடர் அண்ணாமலைங்கிற ஒரு பிராண்ட், அதுதான் முக்கியம். அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க இங்க தமிழகத்துல. அட டிவிக்கியோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு. எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாரு? மக்களுக்கு நல்லது செய்யணும் விரும்புவார். எந்த கவர்மெண்டோட காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா? இப்ப அண்ணாமலைக்கு தேடி இவ்வளவு கூட்டம் வருது. முன்னவே நல்ல கூட்டம் வருது தெரியும். இப்ப இவ்வளவு கூட்டம் வருது, நமக்கு வியாபாரம் ஆகல. யாருக்கு? திராவிடத்துக்கும் வியாபாரம் ஆகல, பாஜக, தமிழ்நாடு பாஜக. இப்போ WTL ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சியா மாறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். அந்த பயணம் இப்போ எந்த நிலையில இருக்கு? எந்த இடத்துல எப்ப காயை நகர்த்தணும், எந்த இடத்துல அடிக்கணுங்கிறது நமது மூத்த சேவகர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நல்லாவே தெரியும். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலில் சீனியர் அட்வொகேட், சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த சீனியர் அட்வொகேட் அண்ட் WTL அவங்கள ஒன் ஆஃப் த முக்கியமான தலைவர் திரு நளினி ஸ்ரீ அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வாங்க அவங்களோட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சுத்தமான நிலையான தமிழகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வி த லீடர்ஸ் இப்போ தீவிரமாக எடுத்துட்டு வருது. இப்போ கூட 2 நாள் முன்னாடி பெசன் நகரில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி இருந்தது. மக்கள் பல பேர் அறிவாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் இப்படி நீங்கள் ஒரு இஷ்யூ எடுத்துட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுறீங்க. ஆனால் நீங்கள் WTL என்ன சொல்றதுன்னா, செயல்பாடுகளே இல்லை, அதன் தாக்கத்தை தான் நாங்கள் அளவிடுகிறோம் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு திட்டம் வெற்றி பெற்றது அப்படிங்கிறத WTL எப்படி கணக்கிடுறது? வணக்கம். தென்னவன் மீடியாவை ஃபர்ஸ்ட் டைம் அப்பேரிங் இந்த தென்னவன் மீடியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோ யூ ஆர் அவே ஃப்ரம் இந்தியா, இந்தியன் சாயில இருந்தாலும் தமிழ் மக்களுடைய உணர்வை புரிஞ்சு நேஷன் பில்டிங், இந்தியாவும் நல்ல ஒரு தேர்ட் சூப்பர் பவரா வரணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்றேங்கிறது உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி மேடம். ஏன்னா எனக்கு என்னன்னாக்க, நாடு முன்னேறணும், புவர் ஷுட் பி அப்லிஃப்டட். தட் இஸ் தி கோல் ஆஃப் அவர் எய்ம் கண்ட்ரி. அதை கிவன் ஏ கோ பை நிறைய பேர், அதை விட்டுடுவோம். இப்ப திரு அண்ணாமலை அவர்கள், ஃபார்மர் IPS as well as a former TNBJP president, now presently the chief mentor of WTL. நான் அவரை க்ளோஸ் ரேஞ்சில் பழகி இருக்கிறதுனால, அந்த TNBJPல இருக்கச்சும் சரி, தமிழ்நாடு பாஜக இருக்கச்சும் சரி, இப்பயும் இருக்கச்சும் சரி, என்கிட்ட நான் அவர்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுன்னே இருப்பேன். என்னன்னாக்க, இங்க இருக்கிற 60-65 வருஷமா ஊழலையே ஊறி போய் மக்களுக்கு பிரெயின் எக்தம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நில் ஆயிடுது, பிளாங்க் ஆயிருக்கு. அதை கரப்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்படி திரும்ப நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசுல 3வது டேர்ம்லயும் இப்ப ஜொலிக்கிறாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டை ஜொலிக்க வைக்கணும். அதை செய்யணும்னா நீங்க அப்படிதான் கர்நாடகா கண்டுபிடிச்ச தங்கம், நீங்க அதை இங்க செயலாக்கணும் என்னுடைய விருப்பம். அது செய்யணும் தான். ஒரு கர்நாடகா எந்த ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் 3 categories ஆர் வெரி வைட்டல். ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர், நெக்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி, தேர்ட் DGP. ஸோ DGP லெவலுக்கு போகக்கூடிய உங்களுடைய உத்தியோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்கோசரம் வந்திருக்கீங்க. அதனால என்னை பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் டேயே பார்த்துட்டு நீங்க மஸ்ட் பி ப்ரொஃபஷனல் என்ன கேட்டீங்க. அக்கா நீங்க ஒரு வக்கீலா இல்ல டாக்டரா கேட்டீங்க. தட் ஃபேஸ் ரீடிங்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால நான் அந்த மாதிரி என்னுடைய பேக்ரவுண்ட் சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க கிடைக்க மாட்டாலும் என் மனசுல நிறைய ஏக்கம் இருந்தது. அதை கரெக்டா அவங்கள பார்த்துட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் இங்க கொண்டு வரணும். 0 tolerance ஃபார் கரப்ஷன். 0 tolerance ஃபார் கரப்ஷன்ங்கிறது மோடிஜி அங்க பண்றாரு, இங்க தமிழகத்தை நீங்க பண்ணணும். ஏன்னா மோடிஜியை பார்த்தா நீங்க இங்க வந்தேன்னு சொல்லியிருக்கீங்க ஈர்க்கப்பட்டு. அதனால இப்ப அதை கொண்டு வர செயலை நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன். அது பாஜக இருக்கிறது அவர் 100% எஃபர்ட்ஸை போட்டு தூக்கிட்டு இருந்தாரு. யூ நோ வாட் ஆல் ஆப்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டெப்த், அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப இந்த சான்ஸை பயன்படுத்தி 2025ல இருந்து ஏப்ரல் மாசம் அவர் ஹேண்டிங் ஓவர் த ஆபீஸ், அன்னைக்கே எனக்கு மனசு அப்படியே பிரேக் ஆயிடுது, உடஞ்சு போற மாதிரி ஆயிடுது. ஏன்டா நம்ம வேர்ல்டுல இருக்கோம், என்னைக்குமே நல்லது நடக்காத தமிழகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஏக்கம். டெய்லி நான் மேபி திங்கிங் தட் ஐ எம் எக்ஸாஜரேட்டிங், ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங் த திங்ஸ், ரியலி ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட். டெய்லி அழுவேன் ஃபோன் பண்ணி.
என்னடா அழறேன்னு வேணா எனக்கு ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியல இமோஷனை. இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு இது மாதிரி பண்ணிட்டாங்களே எப்படின்னாக்கா அப்ப சொல்லுவாரு, அக்கா கவலைப்படாதீங்க, நம்ம செய்ய செய்ய போறோம், நம்ம சோசியல் ஆக்டிவிட்டியில இறங்க போறோம், நீங்க வேணா பாருங்க அக்கா, நம்ம டூ இட் அண்ட் பாலிடிக்ஸ் அப்புறம் தள்ளி வைப்போம், அதில் சோசியல் ஆக்டிவிட்டியா இறங்குவோம்னு சொன்னார். அதுதான் அன்னைக்கே எனக்கு ஒரு க்ளூ தோணுது. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் த பீப்புள், ரீச் த பீப்புள், ப்ரிப்பேர் த பீப்புள், we see that we are here to help you. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். எந்த நேரத்திலயும் சரி சிவிக் கம்யூனிட்டிஸ், முதல்ல சிவிக் கம்யூனிட்டிஸ் தான் ஒரு சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணும். அதாவது சுற்றுச்சூழல்ங்கிறது அவங்களுடைய தேவைகள் என்ன, பத்து சைக்காலஜிக்கலா அவங்க வந்து மன ரீதியா எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது எப்படி மாத்தணும், அதுக்கு என்னென்ன செய்யும், இதெல்லாம் வந்து அவர் போலீஸ் துறையில கர்நாடகால பண்ணியிருக்காருனால அவர் இந்த அனுபவம் இருக்கு. அப்புறம் இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ்ல சில இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா, அந்த ஜியோ பாலிடிக்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா சரி இங்கேயும் இதை ட்ரை பண்ணி இவங்களை மாத்தணும்னு சொல்லி பண்ணார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி செயலாக்கம் முக்கியம் இல்ல, அந்த செயல்பாடு எப்படி மக்களை கொண்டு போய் சேர்ந்திருக்கு, அதான் தட் இஸ் அ பாயிண்ட் வி ஹேவ் டு அசஸ். அதான் அசஸ்மெண்ட் ஃபார் தி பர்ஃபார்மன்ஸ். அப்ப கூட இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஒருத்தருக்கு கேட்கறாங்க WTL ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, இது மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு யூடியூப் வேண்டாமா, எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால எப்படி கொண்டு போறது அப்படின்னு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பண்றோங்கிறத முதல்ல பண்ணணும், ஒரு ப்ரொடக்டிவா பண்ணணும், அழுத்த திருத்தமா நம்ம கருத்துக்களை சொல்ற மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு எடுத்தோன்னு வந்து சரி அங்க மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அதை வச்சுதான் நம்ம வெற்றி அடைஞ்சோம், கிட்டக்கு போயிருக்கோம் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளதையும் ப்ராபகண்டா பண்ணிக்கலையா, ப்ராடக்ட் மார்க்கெட்ல போகணும் இல்லையா, அதனால கட்டாயமா நம்ம மார்க்கெட்டை வந்து உள்ள தள்ளுறதுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியால இறங்கணும். பண்ணாம வேக எட்டி வேலைக்கு ஆகாது சொன்னார். நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை. அதனால அதுதான் இப்ப வந்து நாங்க சொல்ற மாதிரி மக்கள்கிட்ட இப்ப நேற்றுக்கு கேட்டீங்க பெசன்ட் நகர் விஷயத்துல வந்து நாங்க அதுக்கு வந்து ஆர்கனைசர் ஏற்பாட்டாளர், நாங்க வந்து ஆன்லைன்ல தான் என்ட்ரி கொடுத்தோம். ஒரு மீட்டிங்கோ 10 பேரை போய் பாக்குறதோ வாங்க வாங்க கூப்பிடுறதோ அது மாதிரி கேன்வஸ் எதுவுமே பண்ணல. அதாவது வி த லீடர் அண்ணாமலைங்கிற ஒரு பிராண்ட், அதுதான் முக்கியம். அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க இங்க தமிழகத்துல. அதை பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஹெவி என்ட்ரிஸ் வந்தது. அதுல வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணதுல போலீஸ் பர்மிஷன் ஆஸ் யூஷுவலா இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வளத்தை வந்து ஒருத்தருடைய குரோத்தை விரும்ப மாட்டானுங்க. போலீஸ்க்கு நாங்க ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் படியே நான் வந்து கொடுத்துருந்தேன் 13 நாளைக்கு முன்னாடி கொடுத்து கூட கார்பரேஷன் கடற்கரை போட்டுட்டு 2 நாள் முன்னாடி தான் நான் போய் அந்த IAS ஆபீசரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேலை நடக்கிறது. சவுத் ஜோனல் டைரக்டரை பார்த்ததுக்கு அப்புறமா கையெழுத்து போடுறது. அது வந்து முந்தானத்து ராத்திரி 9 மணிக்கு தான் போலீஸ் கிளியரன்ஸ் கொடுக்குறான். அது சொல்றதுக்கு என்னன்னாக்கா SOP இருக்கு வேணா அப்படி இப்படின்னாரு. சரி இருக்கட்டும், அதான் கொடுத்துருக்கேன் எல்லாம் ஃபாலோ. அப்ப பாத்தீங்கன்னா 9 மணிக்கு இவங்கள்ட்ட முதல்ல சொன்னது அஷ்டலட்சுமி கோயில் கிட்ட பண்ணுங்கன்னு. அப்புறம் இப்ப பார்த்தானாக்கா போலீஸ் தானே இடத்த மாத்தி கொடுக்குறான். சோ நாங்க அன்னைக்கு சொன்ன போது முதல்ல அங்க சொல்லிட்டோம் இங்க சொல்லிட்டோம். அப்படி இருந்தும் அவருடைய அவருடைய ஆன்லைன்ல பார்த்ததுக்கு அப்புறம் வந்தே தீரணும்ட்டு அங்கங்க ஸ்டார்டர் ஆனா கூட அங்க 50 பேர் இங்க 100 பேர், போலீஸ் வந்து 100 பேர் தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி 200 பேர் அங்க வந்தாங்க. அது எப்படின்னாக்க சில பேர் கேக்குறாங்க, நாங்க இது பெருக்கிறத கார்பரேஷன்ல வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துருக்காங்க, இது என்ன பெருக்கிறது குளத்தால சொந்த மாதிரி அவுட் சோர்சிங் இருக்கு, இது ஒரு வேலையா, ஒரு அண்ணாமலையோட வேலையா அது அப்படின்லாம் கேக்குறாங்க. இது வந்து எப்படின்னாக்க அதாவது உடம்பு வணங்கி இது கைண்ட் ஆஃப் இன்னைக்கு பார்த்திருக்கலாம். எங்களோட வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் 84 years old மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி தேவராஜ் பேர் கரெக்ட். அவங்க சொல்றாங்க, ஜென்சி எல்லாம் நீங்க போயிட்டு ஜிம்மு ஸ்பா அதெல்லாம் ஏன் போறீங்க, தினம் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நாடு சுத்தம் பண்ணுங்க, கீழே குறிஞ்சி நிமிருங்க, அதுவே உங்களுக்கு எக்ஸசைஸ் வாஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ண சொல்றாங்க. எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அதனால அதை புரியாம நம்ம நாட்டை முதல்ல கிளீன் பண்ணாதான் சொசைட்டியை கிளீன் பண்ண முடியும். அப்படிங்கிற சொசைட்டில இருந்தா ஹவுஸ், ஸ்ட்ரீட்டு, ரோடு, டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் அசம்பிளி அப்படி ஏறுறது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணும் தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோட மெம்பர்ஷிப் வெறும் மொத்தாளா எல்லாம் பண்ண முடியாது, ஒரு கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு மக்களை சேர்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் நடந்தது. அடுத்தது வந்து ஃப்ரீ அண்ட் ஆன்டி ட்ரக் ஆன்டி லிக்கர். ஏன் அது முதல்ல எடுத்தாங்க? அவர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில எடுக்கிறது. இந்த ஆன்டி ட்ரக் அண்ட் ஆன்டி லிக்கர்ல தான் கர்நாடகால மக்களை பெருவிதமா கவர்ந்தாரு. நான் எனக்கு தெரிஞ்சு நான் கர்நாடகால எங்க ரிலேஷன்ல 35 வருஷமா இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றான், மேடம் நீங்க எங்க கூட வாங்க, ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவருடைய போட்டோ இருக்குனாங்க. ஏன் போட்டோ இருக்குன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ரிஃபார்ம் பண்ணி இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரு. கார்டுக்கு பக்கத்துல போட்டோ மாட்டிருக்காங்க, நான் கண்ணீர்ல பார்த்தேன். ஆன்டி லிக்கர் ஆன்டி டிரைவர். அதனால அந்த டிரைவை வச்சு இங்க அடுத்தது கையில் எடுக்கிறாரு.
அது பெருவாரியா ரீச் ஆச்சு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுத்த லெட்டர்ல வந்து க்ளோஸ் பண்ணிருக்கான். பயந்து இல்ல, செய்ய வேண்டிய கடமையை தவறுதனால எடுத்து சொல்றாரு. இதுல இன்னொரு கணக்கு. அட டிவிக்கியோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு. எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாரு? மக்களுக்கு நல்லது செய்யணும் விரும்புவார். எந்த கவர்மெண்டோட காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா? எவ்வளவு அபத்தமான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது பாருங்க. விச் வி டோன்ட் லைக். ஓகே, பண்ணா பண்ணிட்டு போட்டோம், அது ஒரு வேலை தான். அதனால எந்த இடத்துல அந்த மாதிரிதான் 3 மொழி ஃபார்முலா, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. என்லைட்டன் எதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க குழந்தைகளுக்குன்னு சொன்னா தாம்பரமேன எதுக்குறாரு மோடியை. இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி. யாரையும் எதுக்குறதே கிடையாது. ஒரே நோக்கம், பப்ளிக்கு, பொதுமக்கள், சாமானியர்கள் நல்லபடியா வாழணும். அதுக்கு எப்படி அவங்களை ரீச் பண்ணணும், அதுக்கு அரசாங்கங்கள் ஒத்துழைச்சு எப்படி கீழே இறங்கணும். போதா பேச்சுல நடக்கக்கூடாது. சொன்னது சுய பண்ணபடி அவங்க ஆங்கிள் பண்ணணும். இப்ப கார் கொடுக்குறேங்கிறாரு. காருக்கு யாருக்கு வசதி? 1760 கோடி யாருக்கு பலன்? அதே ஸ்மால் ஃபேக்டரி ஆரம்பிச்சா உமன் எம்பவர்மெண்ட் இருக்கும், யூத்துக்கு வேலை கிடைக்கும். அதை சொல்லுவார் அவரு. உடனே என்ன பண்ணுவாங்க, சொல்லலாக்க இதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பாலிசி 110 கீழே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் பாலிசி யாரும் டோட்டலி சேலஞ்ச் பண்ண முடியாது. ஆஸ் எ லாயர் இன்னும் அவர் என்ன சொன்னா மட்டும் என்ன மாத்த போறாங்களா? கவர்மெண்ட் பாலிசியை நடக்க போறது இல்ல. மக்களா எக்கோ கொடுக்கறது மாறும். அதெல்லாம் புரியாம பேசுறது ஒண்ணு அவரை பத்தி. அடுத்தது என்ன விஷயம்னாக்க, என்னங்க அடுத்தது என்ன, எப்ப கட்சி ஆரம்பிக்க போறாங்க? இதுதான் பெரிய கேள்வி. அதாவது அவர் வந்து ஒரு சீரியஸ் லீடரு, ஒரு டயன் மாதிரி இருப்பாரு, டைகரு, ஒரு புலி, சிங்கம், ஒரு லைனு. பொலிட்டிக்கல் லைன் வந்து இப்ப அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இல்லவே இல்லை. அவருடைய கருத்துக்கு இன்னைக்கு கூட இந்த பரந்தூர் விமான நிலையம் டிராப் பண்ணதை பத்தி சீரியஸா பட்டிருக்காங்க. அதுல கொடுத்திருக்கேன், பார்த்திருப்பேங்க. அல்டர்னேட் சைட் நீங்க எப்ப தேர்ந்தெடுக்க போறீங்க? பிகாஸ் பீயிங் எ லாயர் ஐ நோ தட் லேண்ட் அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸ் இஸ் நாட் எ ஜோக். அதாவது லேண்ட் அக்விசிஷன் இஸ் எ பிக் ப்ராசஸ். சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு, அதாவது மத்திய அரசினுடைய சட்டம் ஒண்ணு இருக்கு, மாநில அரசினுடைய சட்டம் இருக்கு. இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்துதான் வந்து சென்ட்ரல் ப்ராஜெக்ட் எல்லாம் எடுப்பாங்க மத்திய அரசு திட்டங்களுக்கு. இப்ப மத்திய அரசு திட்டங்களுக்கு எடுத்து 1700 ஏக்கருக்கு அவங்களுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணி அது கோர்ட்டுக்கு போனாங்களா, போகாம தான் முடிவடைஞ்சு போச்சு. இப்ப இந்த 1700 ரிலீஸ் பண்ணிட்டா திருப்பி ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறது எவ்வளவு லெங்தி ப்ரொசீஜர். அனதர் ஒரு பேக் சீட்டு எவ்வளவு 10 வருஷம் ஆகுமா, 15 வருஷம் ஆகுமா? அதனால நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அயல்நாட்டு அந்நிய செலாவணி எல்லாமே வியாபாரம் எல்லாமே பின்தாங்கி போகுங்கிறத ஹைலைட் பண்ணி சொல்றாரு. ஏன் அல்டர்னேட்டிவ் சைட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இதை டிராப்னு சொல்லியிருக்கலாமே, வந்தோம் நீங்க வந்து 2 மாசம் தானே ஆறுது, அதுக்குள்ள எப்படி முடியும் அப்படி தெளிவா அடிக்கிறாரு. உடனே என்ன சொல்றாங்க, டிவிக்கு எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணீங்களா அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் அவர் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கமெண்ட் கொடுப்பாரு. போனே வந்தேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு எதிர்கட்சி தலைவர் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது பண்ண மாட்டாரு. அடுத்தது இப்பயே பொலிட்டிக்கலா பேசல. பெரிய கேள்வி தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே. ஃபயர் பிராண்டு ஏன் கம்முன்னு இருக்காங்க? இதான் ஆர்டினரி லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஐ ஹேட் இட் பட் தே சே தட். But what I say is, he is only a NGO now, right? Chief NGO for a NGO non-profit forum. அதுல வந்து இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் அட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணதுல வந்து கிளியராவே ஒரு என்ஜிஓ வந்து பொலிட்டிக்கல் பேச முடியாது, என்ஜிஓ இருக்கிறவங்க பேசவும் கூடாது. அது இந்த லயபிலிட்டி அவங்களுக்கு இந்த ஃபாரத்துக்கு போயிடும். அதனால அஃபென்ஸ் பண்ண மாதிரி அது இங்கே அப்ரூவல் கொடுத்த மாதிரி. அதனாலதான் அவர் பேசல. இதை புரியாம சிங்கம் பேசாம இருக்கு, டைல்யூட் ஆயிடுச்சுன்னு பேசுறாங்க. இந்த சட்ட புரிதல் இருந்தாலும் வாயத்திற்கு பேச மாட்டாங்க. இந்த சட்டத்தை நம்ம விளக்குறோம். அவர் வந்து ஒரு என்ஜிஓல இருக்கிறதுனாலதான் பாலிடிக்ஸ் பேசல. அப்படியும் அங்கங்க டச் பண்றாரு. ஏன்னா இந்த வாலண்டியர்ஸ் வந்து உற்சாகமா இருக்கிற மாதிரி 1-2 டச் பண்றாரு. ஃபுல் பிளஜா பேச மாட்டாரு. அடுத்த திருத்தமா சொல்றோம். ஏன்னா என்ஜிஓ இருக்கிறது பேச முடியாது, பேசுறதும் சட்டம் தெரியனால பேசல. அது ஒண்ணு. அதனால இப்ப வந்து ஏன் சிங்கம் சும்மா இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் இப்ப விளக்க உரையா நம்ம கொடுத்துருக்கோம், புரியணுங்கிறது. அது அடுத்தது இதையும் தாண்டி மே கண்டினியூ ஒன் பாயிண்ட். அவர் வந்து பர்சனலா அட்டாக் பண்றது ஒண்ணு, பர்சனலா அட்டாக் பண்றது. இந்த பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன்ங்கிறது கை வந்த கலை டிகே ப்ராப்பர்ட்டி. டிகே ப்ராப்பர்ட்டி தான் அது. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க யாரு, திரு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை. இப்ப அதை வந்து பண்ண விடாதபடி ஒரு நல்ல ஒரு கையில எடுத்து சமத்தியா ஒரு கொடுத்து நல்ல குட்டி அவங்கள வந்து திருத்திட்டாங்க டிஎம்கே. ஸோ சைலண்ட் ஆயிட்டாங்க. ப்ரோ மோடி வேவ் செட் ஆயிடுச்சு, அது முடிஞ்சு போச்சு. ஸோ இப்ப அவங்க வந்து கூட்டணி போகணும். அதனால இப்ப வந்து பிஜேபியில என்ன பண்றாங்க, அவங்க அதுல மும்மரமா இருக்காங்களே டிஎம்கேயோட போறாங்க. இப்ப டிஎம்கே இருக்கட்டும்,
பிஜேபிக்கு என்ன ஆச்சு? ஆஹா, இப்ப வந்து அண்ணாமலைக்கு தேடி இவ்வளவு கூட்டம் வருது. முன்னமே நல்ல கூட்டம் வரும் தெரியும். இப்ப இவ்வளவு கூட்டம் வருது, நமக்கு வியாபாரம் ஆகல. யாருக்கு? திராவிடத்துக்கும் வியாபாரம் ஆகல. பாஜக, தமிழ்நாடு பாஜக, நான் நரேந்திர மோடி அவருக்கு சொல்லவே இல்லை. அவருக்கு உலகளாவிய தலைவர். அவர் எங்க போனாலும் ஷைன் ஆவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருடைய புகழையும் மாட்சிமையும் கெடுக்கிற மாதிரி இங்க வேலைகள் நடக்குது. அது ஒரு விதமா தான். அதுல ஒரு அஜெண்டா திரு அண்ணாமலை அவர்களை அட்டாக் பண்றது. எதுக்கு? அதாவது நான் மத்திய அரசு திட்டங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் நான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3500 இடத்துக்கு மேல ஸ்டால் போட்டோம். ஸ்டால் போட்டு தினம் ஒரு 100 பேர் 60 பேருக்கு ஸ்கீம்ஸ் பண்ணி கொடுப்போம். அந்த பண்ணி கொடுத்ததுடைய விளைவு தான் இன்னைக்கு சவுத் சென்னையில செகண்ட் பிளேஸ் டிஎம்கேக்கு நேரோ மார்ஜின்ல வருது. அந்த வந்தது 2024ல. அந்த மாதிரி வேலையில இப்ப அங்க செய்யறதுக்கு ஆள் கிடையாது, பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை வந்து பொறுமையா எடுத்து பண்ணணுங்கிறதுல முனைப்பா இருந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள், பாஜகவின் மாநில தலைவராக இருந்துச்சு. அந்த பெருமையை அவங்க மறுக்கவே முடியாது. அதனுடைய உற்சாகம் தான் அங்க வந்து மெம்பர்ஷிப் ஜாஸ்தியாச்சு, ஓட்டும் ஜாஸ்தியாச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சவுத் சென்னையில வேளச்சேரி கான்ஸ்டிடன்சி சட்டமன்ற தொகுதி, அதுல 149 பழைய பூத்து நம்பர் சொல்றேன். 149ல மொத்தம் ஒரு 10 காசு நம்ம யாருமே கொடுக்கல பிஜேபி சைட்ல இருந்து. அவர் மாநில தலைவராக இருக்காரு. அப்ப வந்து அங்க பாத்தீங்கன்னா நீங்க வேணா இப்ப எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயும் பார்க்கலாம். பிஜேபி வந்து 172 ஓட்டு, அதே வந்து திமுக 192. 192 ஓட்டு வந்து காசு கொடுத்து காசு கொடுக்காம 172 ஓட்டை வாங்கி கொடுத்தவர் அண்ணாமலை அவர்கள். அவர் கொடுத்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண தொண்டர்கள் நம்ம அது என்ன ஸ்கீம் பண்ணி கொடுத்தோம், அதுதான் ஓட்டை அங்க சஸ்டெயின் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு இதுல வந்தவர் வந்து நீங்க தாக்குதல் பண்ற நியாயமா? இதெல்லாம் நம்ம பேச விரும்பல, இருந்தாலும் மனசு கொதிக்குது சொல்றோம். இப்ப அதே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்ப WTL ஒரு கட்டத்துல அரசியல் கட்சியா மாறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். அந்த பயணம் இப்போ எந்த நிலையில இருக்கு? ஏன்னா ஆரம்பத்துல வந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து சேர்ந்தாங்க. இப்ப வந்து எவ்வளவு வேகமா சேர்றாங்க? எப்போ வந்து இந்த அரசியல் பயணமா மாறப்போகுது? ஏன்னா என்ஜிஓல இருக்கச்சே நீங்க சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்க தெளிவா சொன்னீங்க. சோ இது அரசியல் பயணமா மாறினா தானே நம்ம வந்து அரசியலுக்கு அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு என்ன முயற்சி நடந்துட்டு இருக்கு? நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது அரசியல்ல வந்தாதான் பொறுப்பு வரும், இன்சார்ஜஸ் வரும். ஏதாவது நம்ம வந்து நான் இந்த அரசியல் இருக்க பாரு அப்படிலாம் போய் ஒரு இடத்துல கலாட்டா பண்ண முடியும், போராட்டம் நடத்த முடியும் அப்படிங்கிற கணக்குல வந்து நம்ம ஏன் இப்ப மெம்பர் ஆகணும் அப்படிங்கிற கணக்குல வந்து மெம்பர்ஷிப் வந்து என்ஹான்ஸ் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது வந்து இயற்கையான குணம் தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தலைவர் வந்து எதுவுமே கால்குலேட் பண்ணாம இறங்க மாட்டார். எந்த இடத்துல எப்ப காயை நகர்த்தணும், எந்த இடத்துல அடிக்கணுங்கிறது நமது மூத்த சேவகர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு போலீஸ் இஸ் எ கம்ப்ளீட் மேன். வாட் ஐ சே இஸ், ஒரு இன்ஜினியரா இருந்திருக்காரு, MBA படிச்சு மேனேஜ்மெண்ட் தெரியும், ஸ்கில்லு. அடுத்தது வந்து IPS நிர்வாகத்துல இருந்திருக்காரு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்காரு, கூடவே டிராவல் பண்ணியிருக்காரு பொலிட்டிக்கல் லீடர்ஸோட. ஸோ ஹி நோஸ் வேர் டு மூவ் த காயின். அதனால அந்த தக்க தருணத்துல 50 லட்சம் ஆனதுக்கு அப்புறம் வரும் சொன்னாங்க. உடனே எல்லாரும் என்னங்க 19 நிக்குது, அதுக்கு மேல போல, அப்படி இப்படி எல்லாம் ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா பேசுறாங்க. பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்ப ஒரு கணக்கு போடுங்க, 19.5 லட்சம் மொத்த நான் இப்ப பண்ணிருக்கேன். என் வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை வச்சுக்க 18 வயசுக்கு மேல இருந்தானாக்க 3 ஓட்டு. இப்பயே எடுத்துக்கங்க 57 ஓட்டு. இதை தவிர திரு அண்ணாமலை அவர்களுக்கு சைலண்ட் ஓட்டர்ஸ் நிறைய. நீங்க அவங்க வந்து தே ஆர் நாட் அஃபிலியேட்டட் டு எனி பார்ட்டி எல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அண்ணாமலைஜி, அங்க சென்ட்ரல்ல மோடிஜின்னு இருக்கிறவங்க. இப்ப இது நான் வந்து சொன்னா தப்பா நினைக்க கூடாது யாருமே. நான் வீடு வீடா போனதுல 2024 எலெக்ஷன்ல ஒருத்தர் சொல்றாரு, மேடம் 2 தடவை நாங்க மோடிக்கு போட்டோம், இந்த தடவை அண்ணாமலைக்கு தான் போடுவோம் அப்படி 2024 சொன்னாங்க. ஸோ இப்ப அவங்கெல்லாம் தே ஆர் நாட் பொலிட்டிக்கல் கேடர்ஸ், அது மாதிரி நியூட்ரல் ஓட்டர்ஸ். அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுனால அவங்கள ஒரு 10% வச்சுக்கோங்க, 5% வச்சுக்கோங்க. அந்த 5% இதையும் கூட்டினாலே இன்னைக்கு நான் சொல்ற கணக்குல 75-80 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடும் கணக்கு. இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணீங்கன்னாக்க அந்த 1C டச் பண்ணும். இதுதான் ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னாரு, அவங்க கேடரை கூட்ட நம்ம 2 கோடி மெம்பர்ஷிப்பை பண்ணணும், அப்பதான் ஜெயிக்கும்ங்கிற கணக்கு கொடுத்தாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க பண்ண அட்ராசிட்டிஸ்ல வாஷ்ட் அவுட். ஆனா இப்ப வந்து இவர் சொல்றது வந்து நலத்திட்டங்கள் பண்றதுனாலதான் முன்னுக்கு வருங்கிறது என்னுடைய கணக்கு. அதை பண்ண சொல்றாரு. அதான் நலத்திட்ட ஸ்வச் பாரத் தானே இன்னைக்கு பண்றோம்.
இந்த மாசம் ஃபுல்லா ஸ்வச் பாரத் தான் நடக்கிறது. ஆமா. போன மாசம் ஃபுல்லாவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனா ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரக்கை கண்ட்ரோல் நம்ம அரசியல்ல பயணம் ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப உங்களுடைய குறிக்கோள் ரொம்ப கரெக்டா புரியுது. சோ இப்ப உள்ளாட்சி தேர்தல் வந்து அடுத்து வருது. இன்னும் 6 மாசத்துலயோ எப்பயோ அனௌன்ஸ் பண்ணி வந்துரும். சோ உள்ளாட்சி தேர்தல்ல பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மக்கள் பணி நம்ம செய்யற நேரத்துல இதெல்லாம் வந்து கிராஸ் ரூட்ல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது உள்ளாட்சி தேர்தல்ல ஏன் பங்கேற்க கூடாது? அதுதான் நீங்க கேட்ட மாதிரி இப்ப இந்த அஜெண்டா வந்து இந்த மாசம் சுற்றுச்சூழல் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2-3 நாள் தான் வச்சுக்கோங்க. மேக்சிமம் ஒரு வாரம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க பெண்கள் பாதுகாப்பு, உமன் சேஃப்டி பத்தி சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த மாசம் யூத்தை பத்தி, இளைஞர்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி கொண்டு போட அவங்கள அத லாஸ்ட்ல பார்த்தாதான் பஞ்சாயத்தை பத்தி அந்த சாப்டர் லாஸ்ட்ல வருது. கரெக்டா அந்த 5வது மாசம் பஞ்சாயத்தை பத்தி முடிக்கிறச்ச பஞ்சாயத்து எலெக்ஷனும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கிட்டக்கு நெருங்குது. பிளானிங் பாருங்க, அவருடைய பிளானிங் பாருங்க கரெக்டா இருக்கா? அதான் சொன்னேன், அவருக்கு தெரியும் எப்படி பண்றதுன்னு. சோ அந்த பஞ்சாயத்து ட்ரைனிங் முடிச்ச உடனே எலெக்ஷன் வரைச்சு நிச்சயமா நிப்போம். விஜய் இயக்கம் நின்னாங்க இல்லையா? WTL வந்து கட்சியா மாறினா வேட்பாளர்களை எப்படி அவர் தேர்ந்தெடுக்க போறாரு? ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு நம்ம சாமானிய மக்கள் தொண்டர்கள்ல இருந்து எடுத்து அவங்கள தயார் பண்ணுவோன்ட்டு. இது எப்படி செய்ய போறாரு அவரு? அதுதான் இப்ப சொன்னேன். இப்ப பஞ்சாயத்து நான் வந்தது இல்லையா? இன்னும் 2-3 மாசம் கழிச்சு 3வது மாசம் பஞ்சாயத்து வருது. அந்த சமயத்துல இப்ப ஃபீல்டுல யார் யார் இப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல வந்து ரிஜிஸ்டர் பண்றோம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம பண்ணதை வந்து நம்ம அப்ரூவல் வாங்கி திருப்பி ரிஜிஸ்டர் பண்றோம். ஸோ யார் யார் எவ்வளவு பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொரு சாப்டர் முடியறச்சும் ஒரு ஆப் வீடியோ வந்து வெளியில விடுறாங்க ஃபவுண்டேஷன்ல. அதுல பாத்தீங்கன்னா தெரியும் யார் யார் டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சொல்லிட்டு அது கணக்கு காட்டுது. ஸோ அதை பார்த்துட்டு அதையும் தவிர யங்ஸ்டர்ஸை மெயினா ஃபோக்கஸ் பண்றது. ஆனா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லேட்டஸ்ட் சர்வேல இந்த ஜென்சின்னு சொல்றாங்க இல்லையா, 18ல இருந்து அந்த 18ல இருந்து 30லயே டிராப் ஆகுதுங்கிறாங்க. 2029 எலெக்ஷன்லயே தேர் வில் பி டிராப் பிகாஸ் ஆஃப் த பர்த் கண்ட்ரோல்ல. அதான் இப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை. 54 வேணுமா, 53 வேணுமா, 50%. அப்ப டிராப் ஆகுதுனாக்க யாரு நியூட்ரல்ல தான் ஜாஸ்தி ஓட்டிங் வரும். அப்ப தட் மீன்ஸ் 29க்கு அப்புறம் 40-45 அந்த குரூப்ல ஓட்டிங் நிறைய இருக்கும். அந்த ஓட்டர்ஸை கேட்ச் பண்றேன்னா எப்படி ஈஸி? அவங்க ஆல்ரெடி மெச்சோர்டு. நீங்க பாத்தீங்கன்னாக்க மோஸ்ட்லி இப்ப இருக்கிற ஒவ்வொரு கிராஜுவேட் ஈச் ஃபேமிலியில இருக்காங்க. அவங்களாம் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி அஃபிலியேட்டட் டு அது மாதிரி அண்ணாமலை அண்ணா பின்னாடி வராங்க. ஸோ அந்த மாதிரி குரூப் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டிங் பண்ணீங்கன்னாக்க டெஃபினெட்லி லோக்கல் பஞ்சாயத்துல நிற்பாங்க. லோக்கல் பஞ்சாயத்துங்கிறது என்னங்க? லோக்கல் அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். தண்ணி வருதா, தண்ணி வரலன்னா இந்த மெட்ரோக்கு போய் சொல்லணும். சாக்கடை அடைக்கிறதா, அங்க சுயேஜ் போட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடு. கரண்ட் அடிக்கடி போறதா, இபியை போய் பாரு. அதுக்கு ரேஷன் கடையில ஒழுங்கா ரேஷன் கொடுக்குறானா, ஏழைகளுக்கு கரெக்டா போறதா பாரு. அடுத்தது அந்த திட்டங்கள்ல நலத்திட்டங்களை கரெக்டா வந்திருக்கா, வரலன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கறது, பட்டா மாற்றம் பண்ணி கொடுக்கறது, சின்ன சின்ன வேலை. இதை நீங்க வாக்கிங் ஒரு நாளைக்கு போறீங்க, ஒரு ரவுண்டு 4 தெரு வாக்கிங் நடந்தாலே ஒரு உங்க கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 மைல் முடிஞ்சிடும். போறது எப்படி பார்த்துட்டே பண்ண ஸ்வச் பாரத் குப்பை கொட்டி இருக்கா, ஸ்வச் பாரத் ஆப்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. குப்பையை அள்ளின்னு போடுவான். அப்பாடி அந்த அம்மா பண்ணி கொடுத்தாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டாங்க, நல்லது கிடைச்சு. அதே மழை காலத்துல வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுங்க, அந்த ரெயின் ஸ்டார்ம்லாம் கிளீன் பண்றதுக்கு கார்பரேஷன்ல எழுதி கொடுங்க. 1913 இருக்கு, அதுல கொடுங்க. இது வீட்டுல உட்கார்ந்தபடியே ஆப்ரேட் பண்ண முடியும். அதை பண்ணி கொடுத்தாலே யூ ஆர் ரீச்சிங் த டவுன் ஸ்டார்டர். அதையும் தாண்டி ஸ்கூலுக்கு எஜுகேஷன் ஃபீஸ்ல அவங்க வந்து கரெக்டா அந்த NSP கொடுக்குறாங்க, நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மத்திய அரசு. அதெல்லாம் ஆதி திராவிட புக்கை வாங்கி பாருங்க. அந்த ஸ்கூல் போய் ஹெட்மாஸ்டர் பேசுங்க, ஏன் போடல, ஏன் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கல, அந்த ஃபண்டு கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணீங்க, அவுட் சோர்சிங் ஏன் கொடுத்தீங்க, நீங்க அடுத்த செக்ரட்டரி போய் கேளுங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்டர். நீ இதுக்கு பைனான்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு பைனான்ஸ் இல்லாம சில பேர் சொல்ல வெக்கில் இல்லைங்க, சாதாரண கேட்கலாம். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் குப்பையை கொட்டுறது. அம்மா இங்க குப்பை கொட்டாதீங்கம்மா, நான் பை கொண்டு தரேன், அதுல கொட்டி கொடுங்க, நான் கொண்டு போய் போடுறேன். சிம்பிள் 2 வார்த்தை நம்மளால பண்ணாலே இதான் ஹியூமன் டச். மக்கள்கிட்ட நெருங்குங்க. மக்கள் தான் ஃபேமிலி. அதை கொண்டு வந்தாலே நீங்க பஞ்சாயத்துல ஜெயிச்சிருவீங்க. பஞ்சாயத்துல ஜெயிச்சாலே அடுத்தது சட்டமன்றம் ஈஸி. ஆமா, இப்ப அந்த மாதிரி அந்த அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கான ஒரு முழுமையான நல்லாட்சி கொள்கையை WTL அண்ணாமலை எப்ப வெளியிடுவாரு? ஆல்ரெடி ஒவ்வொரு சாப்டருக்கும் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு மகளிர் இதை பத்தி இப்ப வந்திருக்கு. 3 மாசத்துக்கு இப்ப ஆப்பை வந்து ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த அப்டேட் பண்ணதுலயே போட்டிருக்காங்க என்னென்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், ஒவ்வொரு இதுக்கு என்ன நல்லாட்சி அரசியல் கொள்கையை சொல்றேன்.
அரசியல் கொள்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப பால்பேஷன் எப்படி பாத்தீங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டி இஸ் க்ரோயிங் மோர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். எப்படி யாருக்கு என்ன ஸ்டேபிளா இல்லைன்னு அவங்களுக்கே புரியல. இங்க போறாங்க அங்க போறாங்க. சோ வாட்ச் பண்றாங்க பப்ளிக். எப்படின்னாக்க இங்க இருக்கிற ஊழல் வேணாம்னு சொல்லி ஊழல்காரங்க உள்ள கூட்டுக்கிறது, அங்க இருக்கிறது வேணா டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து இங்க டிவிகேக்கு வருது. டிவிகே சொல்றது திரு அண்ணா, முக்கியமா நான் பதிவு வைக்க வேண்டியது, திரு அண்ணாமலை அவர்கள் திராவிடம் இல்லாத ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சின்னு குரல் கொடுத்தாரு. அதை ஹைஜாக் பண்ணாரு டிவிகே ஹெட். அதை வச்சு பண்ணாங்க. ஆனா கடைசியில சொன்னதுக்கு மாறா நடக்கிறதுக்கு மக்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால இருக்கிற பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ல இந்த WTAல பொலிட்டிக்கலா லான்ச் பண்றச்ச கொண்டு வரச்ச கேர்ஃபுல்லா இருப்பார். அவர் 100% கேர்ஃபுல்லா இருப்பாரு. இந்த மாதிரி ஊழல்கள் எல்லாம் உள்ள சேர்க்க மாட்டாரு. சேர்த்தா திருப்பி இன்னொரு டிவிகே மாதிரி ஆடும். அஜெண்டா சரியா இருக்க பக்காவா பார்த்து ஊழல் இல்லாம நேர்மையா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா டேலண்டடா இருக்கிறவங்க அதெல்லாம் அசஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எல்லாம் பிளேஸ்மெண்ட் வரும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட்டு, அப்புறம் பஞ்சாயத்து லெவல் அப்படிலாம் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி கொடுக்கறச்சியே இப்ப நான் போறேன், என் பேர்ல இந்த அபிடவிட் ஸ்வான் பண்றேன், ஒரு இதுவும் இல்லைன்னு பார்த்தா அப்பாடி இவங்க நல்லவங்களா வந்திருக்காங்க, இது வரைக்கும் அழுத்து போச்சு அப்படிங்கிற மைண்ட் சேஞ்ச் ஆகுது. இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பீப்புள் ஆர் சேஞ்ச், கெட்டிங் சேஞ்ச். அதாவது அவரே சொல்றாரு, சினிமா வேர்ல்டு வேற, ரியாலிட்டி வேற. யூ கம் டு ரியாலிட்டி. ஒரு ஃபேண்டசியில போகாதீங்க. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தனுஷ் வராரு, அடுத்தது சிவகார்த்திகேயன் அனௌன்ஸ் பண்ண போறாரு. இதெல்லாம் ரொம்ப நாள் தே வில் நாட் ஸ்டாண்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கிரவுண்ட்ல போறதுனால எனக்கு நல்லா தெரியும். நான் கேட்கிறேன், யாரை ப்ரிஃபர் பண்ணீங்க? அண்ணனு அவர் படிச்ச சாதாரண பூ விற்கிறவங்க, அவர் படிச்சவருங்க அண்ணாமலை. அவர் போல வந்தா நல்லா சந்தோஷமா இருக்கும். இந்த குடி எதிர்ப்பு பண்றீங்களா எல்லாத்தையும் மூட சொல்லுங்க காட்டி அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்றாங்க. இதுதான் கேட்கணும். இப்ப சமீபத்துல அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை நடத்த முடியாது, தமிழ்நாட்டின் குரல் தமிழ்நாட்டில இருந்தே வர வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப 2 நாள் முன்னாடி லண்டன்ல இருந்து ஒரு தமிழ் இளைஞர் வந்து அவரோட வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து WTAல ஜாயின் பண்ண போறதா. சோ இது தமிழ்நாட்டின் குரல் தமிழ்நாட்டில இருந்து வரணுங்கிறது, தமிழ்நாட்டில இருந்து குரல் வெளிநாட்டுல இருந்து வரணுங்கிறதையும் நம்ம ஏத்துக்கலாமா? இல்ல, தமிழ்நாட்டின் குரல் தமிழ்நாட்டுலதான் இருக்கணும். சி அவர் சொல்வாரு, பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் வீட்டுல கோர் கமிட்டி மீட்டிங் நடக்கிறதுன்னு. அவர் சொன்னது அர்த்தம் நிறைய பேருக்கு புரியல. அங்க இருக்கிறவங்களும் உடனே எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. இப்ப நான் இங்க தமிழ்நாடு இருக்கேங்க, இங்க கோர் கமிட்டி மீட்டிங் நடக்கிறது கமலாலத்தை, அங்க டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் வந்திருப்பாங்க, அங்க கேடர்ஸ் எல்லாம் கொண்டிருப்பாங்க. ஏதாவது டிஸ்கஷன்னா, அண்ணா எங்களை பத்தி சொல்லுங்க, எனக்கு மாவட்டத்தை வந்து இப்படி எல்லாம் நிர்வாக சீர்கேடு இருக்கு, மாத்து சொல்லுங்க அண்ணா, பேசுறது சொல்லுங்க, அப்படி உடனே ஃபீட்பேக். டெல்லியில நடந்தா எப்படி கொடுப்பாங்க அந்த சப்ஜெக்ட் வரத்த? அப்ப நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம தான் பண்ண முடியும், பக்கத்து வீட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியுமா? சமைச்சு சாப்பிட முடியுமா? அதான் அவர் சொல்றாரு. இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த யூகேல இருந்து ஒரு இளைஞர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க வராரு. புரிதலுக்காக அந்த கேள்வி கேட்டா நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாம். இல்ல நான் தவறா நினைக்கல, இங்க வராருன்ட்டு. அதுதான் வந்து நாட்டுக்கு செய்யணுங்கிற இன்புட் அவன் மைண்ட்ல வந்துருச்சு. சி ஃபாரின்ல சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து ஜென்சி கூட்டத்தை கொண்டு வரேன், அபிஷேக் தீபிகெல்லாம் படிச்சது ஃபாரின், திடீர்னு இந்தியா மேல பாசம் வருது. அப்படி கிடையாது. என்ன ஒரு இடத்துல நல்ல ஒரு ஸ்கில் இருக்கா, குவாலிஃபை பண்ணிக்கிறேன். பட் அந்த ஸ்கில்ல என் தாய்நாட்டுக்கு தான் நான் கொடுப்பேன், என் தாய்நாட்டை முன்னுக்கு கொண்டு போவேன். எதுக்கு என் ஸ்கில் அங்கேயே இருக்கணும்? ஐ வாண்ட் டு கெட் பேக். அது தாய்நாடுல தமிழ்நாடு, அதை மேல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததா. அது காரணம் யாரு? திரு அண்ணாமலை அவர்கள். அப்படிங்கிறது மறுக்க முடியாதுல்ல. இப்ப நிறைய பேரு தே ஆர் கெட்டிங் பேக் டு தி ஓன் வேர்ல்டு. நம்ம அங்க படிச்சு மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன சொல்றாரு, எல்லாரும் இங்க வந்து சுயசார்பு பாருங்க, சுயசார்பு வந்து செய்யுங்க, ஆத்ம நிர்பர் பாரத் பண்ணுங்கிறாரு. சோ இப்ப ஆத்மாக்கு நன்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை செய்து திரும்பி வர அந்த இளைஞர் சொல்றாரு, அது நல்ல விஷயம் தானே. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு? திரு அண்ணாமலை அவர்கள். இதுக்கு முன்னாடி அந்த குரல் வந்ததா? வரல. இல்ல. இப்ப வந்து நிறைய பேர், இவங்க மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெசன் நகர்ல 4-5 பேர் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு IITல இப்பதான் படிச்சு முடிச்சிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹையர் கோர்ஸ் போனோம். இல்ல நாங்க போகல, நாங்க இங்கேயே ஹையர் கோர்ஸ் பாத்துக்கிறோம். இப்ப IITலயே MBBS தான் ஓபன் ஆக போறது, மெட்ராஸ் IITல. எதுக்கு ஒய் ஷுட் பி கோ? நாங்க இதுலயே ஏதாவது படிச்சுட்டு அண்ணனோட வேலை செய்ய போறோம்னு 100 பேர் வந்தாங்க. எப்ப இந்த மெட்ராஸ் ப்ரோக்ராம் நடந்தது இல்லையா, அந்த சுற்றுச்சூழல், அந்த விவேக்கோட இதை அப்பயும் வந்தாங்க. நேத்திக்கு வந்தாங்க. நேத்திக்கு இந்த ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாம் படிப்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய கேப்ல இருக்க வந்தாங்க. ஏன்? அண்ணனை பிடிக்கும், அண்ணன் சொல்றது உண்மை, இதுதான் நடக்கணும். இது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட். இன்னொன்னு, ஒரு குழந்தைங்க, ஒரு லேடி 2 குழந்தைங்க கூட்டு வந்தாங்க. ஏன் கூட்டு வந்தீங்க கேட்டாங்க, அந்த பசங்களுக்கு சுத்தமா இருக்கு எப்படி பண்றாங்க இப்பயே தெரியணும்,
திரு அண்ணாமலை சொல்றது கரெக்ட். அப்படி வளர்ந்தாதான் தெரியும். இப்ப நான் வீட்டுல வந்துட்டு எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. வேற வேலை இல்லை, நீ வேற பாரு. அப்ப இங்க வந்து பண்றச்சா சந்தோஷமா உங்களோட சேர்றாங்க. அப்பா அடுத்த தடவை எப்ப இருக்குமா நம்ம போலாமா? see the transition. நேத்தி உங்களுக்கு நீ கேட்ட கேள்விக்கு நேத்திக்கு 84 வயசு பெரியம்மாவும் எங்களோட இருக்காங்க, 8 வயசு குழந்தையும் இருக்கு, 50 வயசு 30 வயசு 40 வயசு ஒரே லைன்ல நிக்கிறாங்க. This is called the transmission or the transformation which Annamalai wanted. கரெக்டா? இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். சோ தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசோட முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் அதிகமா வரணும் அப்படின்னு வலியுறுத்தி அவர் ஆக்சுவலா குஜராத்துக்கு அதிகமா போறது அப்படின்னு ஒரு கம்பேரிசன்லயும் சொல்றாரு. சோ இப்ப இந்த கோஷம் வந்து WTLோட ஒரு முக்கியமான அரசியல் கோஷமா மாறுமா? அதாவது தமிழ்நாட்டுக்கு அதிக வளர்ச்சி திட்டம் மத்திய அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறது. நிச்சயமா அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு மெட்ராஸ் இதுல கூட்டத்துல, எனக்கு வந்து 3 வருஷம் டெல்லி காதுல ஏதோ சொல்லி அமைச்சிருக்காங்க சொல்றீங்க அமித்ஷாஜின்னு. என் காதுல அமித்ஷாஜி என்ன சொன்னாரு, அங்க 3 வருஷம் இருக்கணும், அங்க வேலை பண்ணணும். அது நமக்கு ஒத்து வராது. நான் எங்க வேலையை ரிசைன் பண்ணி தமிழகத்தோட உங்களோட இருக்கணும் தான் வந்திருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், அமெரிக்கா போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப நீங்க கேட்ட கோஷத்துக்கு அப்ப இங்க இருக்க வேண்டிய காரணம் என்ன? தமிழகத்துக்கு டியூ என்னென்ன இது சான்சஸோ டியூ ஷேரோ கட்டாயம் வரணுமா இல்லையா? இப்ப ஒரு குழந்தை இருக்கு, 5 குழந்தையும் சமமா தான் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஒரு குழந்தை நல்லா படிக்குது, ஓகே, அடுத்த குழந்தைக்கு டியூஷன் கொடுத்து ஈக்குவல் பண்ண பார்ப்பாங்க. அப்படிதான் நடந்துக்கணும் எதிர்பார்க்கறாரு. அதனால என்னுடைய ஓன் ஸ்டேட்டு அங்கேயும் எல்லாம் கொண்டு போகணும்னு நினைச்சானாக்க இந்த ஓட்டையும் வாங்குறாங்கல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது தமிழகத்திலையும் ஓட்டு வாங்கிக்கிறாங்கல்ல. அப்ப தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய டியூ கொடுக்கணுமா இல்லையா? அப்ப குஜராத் மட்டும் தான் செலக்ட் பண்ணுதா? இல்ல தமிழகத்தை குறைச்சு கொடுக்குறான்னு நினைச்சு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு போகுது இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்க செய்யாம ஸ்கிப் பண்ற தவறு தானே? அது கண்டிக்க கூடாதா? கடுத்தா எதிர்த்தா பேசுறாங்க, எங்களுக்கும் செய்யுங்க, எங்களையும் திருப்பி பாருங்க அப்படி குரல் கொடுக்குறாரு. இது தவறே கிடையாது. நிச்சயமா அப்படிதான் இருக்கும். யாருமே எங்களுடைய நாடு கீழே இறங்குறது, தமிழகம் தன்னுடைய சொந்த மண்ணு இறங்குறது யாருமே விரும்பப்பட்டாங்க. அது நிலைச்சு நிக்கணும்னு. அதனால கட்டாயம் கேட்பாரு, இல்ல தவறே கிடையாது. அதான் கேட்டாரு, கேட்பாரு இல்ல கேட்டுட்டு தான் இருக்காரு, கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. எங்களுக்கு வேண்டிய இப்ப உங்க அப்பா ஒரு சொத்து பிரிக்கிறாங்க, ஈக்குவலா பிரிக்கிறப்பா எல்லா காலத்துக்கு அப்புறம். இல்ல அவனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறேன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? ஏன்ப்பா நானும் உன் குழந்தை தானே, கேட்பீங்களா இல்லையா? ஒரு வீடு 4 ரூம் இருக்குன்னா எனக்கு ஒரு ரூம் கொடுத்துரு, அவனுக்கு 2 ரூம் கொடுக்காத. அவன் பண்ண தப்பு அவன் பின்னாடி தாங்கன்னா அதுக்கு வந்து குறைப்பியா? இந்த கொடு, ஜியோ கொடு. அந்த மாதிரிதான் எல்லா மாநிலத்தையும் ஈக்குவலா கொடுங்க. ஒரு மாநிலத்தை டம்ப் பண்ணி குஜராத் ஃபர்ஸ்ட், சரி 2 பேர் இருக்கேன், அடுத்த எலெக்ஷன்ல மாறுறச்ச அப்ப அது மாதிரி மாறுமா? அதுக்குதான் தமிழகத்திலிருந்து ஒரு நல்ல முதல்வர் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அதை கூட செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் யாரு? திரு அண்ணாமலை அவர்கள் தான். மக்களே இப்ப சொல்றாங்களே, ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க பாரிவேந்தர் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அவர் என்ன சொன்னார் போன தடவை அவருடைய மீட்டிங் வந்தபோது, பிரைம் மினிஸ்டர் ப்ராடக்ட் இஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ப்ராடக்ட் இஸ் ஸ்ரீ அண்ணாமலைனாரு. கரெக்டா? அதனால இப்ப தமிழகத்து முதல்ல வருவாரு. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹி வில் பி தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் 10 years அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. உங்கள்கிட்ட வந்து இறுதியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஸோ இந்த நேர்காணலை அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அப்படின்னா WTL தொண்டர்கள் சார்பா நீங்க அவர்கிட்ட சொல்ல விரும்பும் செய்தி என்ன? நான் சொல்ல வேண்டியது விரும்புறது என்னன்னாக்க, எனக்கு வந்து அண்ணா வந்த தலைவர் வந்து உடன்பிறவா சகோதரரா நினைக்கிறேன். அன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்னன்னாக்க அவங்க கஷ்டத்தை உடனே தெரிவிக்கிறாங்க, அதை அட்ரஸ் பண்றாரு. அட்ரஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு கல்யாண காட்சி எந்த இதுவா இருந்தாலும் கலந்துக்கிறாரு. கலந்துட்டு நல்லா படிங்கப்பா, நல்லா செய்யுங்க, அதெல்லாம் பேம்பர் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அதே மாதிரி இதே ஸ்ட்ரிக்டா நீங்க ஊழல் இல்லாத கட்சியா இருக்கணும். ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கறதுக்கு ஊழல் இல்லாத கட்சி தான் கொடுக்க முடியும். காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி மத கட்சியில இருந்தோ வேற கட்சியில இருந்தோ யாராவது ஊழலோட வந்தாங்கனாக்க அவனை சேர்க்கவே கூடாது. 2 பேர் நல்லவங்க இருந்தாலே அது 4 பேரை கொடுக்கும். 10 இது மாதிரி டெயின்டட் கேரக்டரோட வந்தானாக்க அது 2ஆ எடுபடாது. அவர் ஹம்பிள் ரிக்வஸ்ட் எனக்கு என்னன்னாக்க, சுத்த பேக்ரவுண்டோட இருக்கணும் உங்க கேடர்ஸ், அவங்களை நிக்க வைக்கணும் எலெக்ஷன்ல. இன்னைக்கு அவங்க ஏழையா இருந்தாலும் ஜெயிப்பாங்கிறது இன்னைக்கு தமிழகத்தை ப்ரூவ் ஆயிருக்கு. அதுல உங்களுடைய பேசுக்கே எங்களுக்கு ஓட்டு வரும். அதுக்கோசரம் அவருடைய ஓட்டை வச்சு இப்ப டிவி விஜய் கொடுத்துட்டு நான் எம்எல்ஏ கூட தெரியல சொன்னேன். அப்படி கிடையாது. அவங்களை குவாலிஃபை பண்ணிட்டீங்க இல்லையா? குவாலிஃபை பண்ணவங்கள மெரிட்டா எந்த கேஸுமே இருக்கக்கூடாது, அலிகேஷன் கூட இருக்கக்கூடாது. அலிகேஷன் தானே அது கேஸா கன்விக்ஷன் அடிச்சா பார்ப்போம். நோ, நாட் ஈவன் சிங்கிள் அலிகேஷன், கிளியர் ப்ராடக்ட் என் ப்ராடக்ட் அப்படிங்கிற காட்டுற மாதிரி நீங்க செய்யணும் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை. நன்றி. நேர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடணும்.
திரு நளினி ஸ்ரீ அவர்களுடன் நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூடி விடைபெறுவோம். வணக்கம் மேடம். நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.